அசுர வளர்ச்சியில் போயிட்டு இருந்த விஜயகாந்த் குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒரு சர்க்கிள், ஒரு தோல்வி முகம். இந்த சர்க்கிளுக்கு, இந்த தோல்வி முகத்துக்கு என்னதான் காரணம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. இந்த ஃபஸ்ட்டு வீடியோவை எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஒரு பாட்டு விஜயகாந்துக்கு இல்லாமல் வேறு யாருக்குமே போட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு நியூஸ் போடுறோம், நமக்கு ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. சில சமயம் ஏன்னா எதுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைக்கிற அளவுக்கு ஒருத்தரை பற்றி போடணும்னா இதுதான் தேவையா அப்படிங்கிற ஒரு திங்கிங். இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் முழு மனசாக சந்தோஷமாக கட்டாயமாக போட்டே ஆகணும். ஏகப்பட்ட பேர் விஜயகாந்தை பற்றிட்டு யூடியூப்ல வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனால் நம்மளும் போடணும். ஏன்னா இப்படியாப்பட்ட ஒரு மனுஷனுக்கு வீடியோ போடலைன்னா அப்புறம் நம்ம சேனல் நடத்தி அது நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டு ஒரு புண்ணியமே கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட தாட்ஸ். ஏன்னா இப்படியாப்பட்ட ஒரு நல்லவரை பற்றி நம்ம போடுறதே மனசுக்கு ஒரு குளிர்ச்சி. நம்ம கருப்பு தங்கம், புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் இந்த அட்டைமொழி சொல்லும்போதே அது மனசில் ஒரு சந்தோஷம். இந்த மனுஷனை பற்றி நல்லதை தவிர கெட்டதுன்னு சொல்லவே முடியாது. கெட்டதுன்னு சொன்னான்னா கலைஞரை வளர்த்து விட்ட கலைஞரை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அரசியல் ரீதியாக அப்படிங்கிறது மட்டும் நம்ம எடுத்து அதை மாற்றி வச்சுட்டோன்னா இந்த மனுஷனை பற்றி ஒரு குற்றமும் ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் ஒரு வாழ்ந்தார். இப்படியாப்பட்ட ஒரு நல்லவர் இனி கிடைப்பாரா அப்படிங்கிற கேள்விக்குறி. இந்த திரையுலகத்தில் இப்போ இருக்கிற எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இல்லை அரசியலில் இருக்க யாராக இருக்கட்டும், யார் இறந்தாலும் இந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு, இந்த மாதிரி செய்கிற அளவுக்கு இனி ஒருத்தர் இவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு, மாற்றி வைக்கிறதுக்கு இனி யாருமே கிடையாதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவ்வளோ நல்லவர் இருந்தவர். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் இல்லை பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் அப்படின்னு. அதாவது தங்க கரண்டியில் பிறந்தது, வெள்ளி கரண்டியில் பிறந்தவங்க. வெள்ளி கரண்டி தங்க கரண்டிலாம் யாரும் பிறக்கிற கிடையாது. பட் ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்களோட அந்த பெரிய அந்த பணக்காரங்க, அந்த பணக்கார தோரணை அப்படியில் அப்படி இருக்கும் அந்த கஷ்ட நஷ்டம் தெரியாததுக்கு சொல்கிறது. அதாவது வெள்ளி ஸ்பூனில் பால் கொடுத்துருப்பாங்க, தங்க ஸ்பூனில் பால் தங்க நம்ம அந்த பால் கொடுக்குற இது இருக்குது அதில் பால் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதை குறிக்கிறது தான் அந்த இது. அப்போது இப்படியாப்பட்ட கஷ்டம் தெரியாமல் வாழ்ந்தா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த கஷ்டங்கிறது தெரியாமல் வாழ்ந்த ஒரு ஆள் தான் இவர். ஆனால் இவர் மற்றவங்களோட கஷ்டத்தை புரிந்த ஒரு மனிதன். அதில் தான் ஒரு வித்தியாசமாக இருக்குது. சோறுங்கிறது எல்லாருக்குமே சாப்பாடு. இவர் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, சாப்பாடு போட்டார், எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டார், வயறார சாப்பாடு போட்டார். உண்மை தான் ஃப்ரெண்ட். ஆனால் இவர் பட்டினியாக இருந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, சத்தியமாக இவர் ஒரு காலகட்டத்தில் இவர் பட்டினியாகவே கடந்து கிடையாது. ஒரு காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் அரிசி அப்படிங்கிறதே ஒரு எட்டாக்கனியாக இருந்த சமயத்தில் கூட நீ அரிசி சோறை தின்று வளர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்கள சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களோட அப்பாவுக்கு அரிசி ஆலை இருந்தது. அன்று விவசாயம், அதாவது நம்ம சென்னை தான் ஒரு மிகப்பெரிய மாநகரம். அதுக்கப்புறம் இந்த மதுரை, கோயம்புத்தூர்னு வளர்ந்து வர்ற சமயம். அந்த சமயத்தில் அந்த காலகட்டத்திலே விவசாயம் தான் பெருசு. அந்த விவசாய சமயத்தில் ஒரு அரிசி ஆலை வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதில் நல்ல வருமானம் உள்ள ஒரு தொழில். அதனால தான் இவர் அந்த அரிசி ஆலையில் இவங்க அப்பா வச்சிருந்ததுனால இவங்க அரிசிங்கிறது பஞ்சமே கிடையாது. ஸோ இவருக்கு பசிங்கிறது இவர் தெரிந்ததே கிடையாதுங்கிறது தான் உண்மை. ஆனால் அப்படியாப்பட்ட இவர் மற்றவங்க பசியை புரிந்து இவர் சோறு போட்டார் பாருங்க. அங்கத்தாங்க இவரோட மனசு இருக்குது. அதைத்தான் இன்னைக்கு எல்லாரும் பாராட்டுறான். ஒருத்தன் பசியில, ஒருத்தனோட காலகட்டத்தில் பசியும் வறுமையுமா இருந்தவன் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பெரிய ஆளாகி அவன் சோறு போட்டானா கூட அவன் அன்றைக்கு நான் பட்ட கஷ்டத்துக்கு நான் செய்கிறேன் அப்படி சொல்லுவாப்ல. ஆனால் இவர் அப்படியே கிடையாது. இன்னைக்கு அந்த மாதிரி பட்டினியாக கிடந்தவங்களாம் இன்னைக்கு வெளியில் இன்னைக்கு பெருசாக 10 பைசா கொடுக்காம இருக்கிறவன்லாம் இருக்கான் சினிமா துறையில். அதெல்லாம் இப்போ நம்ம பேசலாம். ஓகேவா? அப்படியாப்பட்ட ஒரு நல்லவர் இவர். ஒரு ஜீனியஸ், ஒரு ஜெனியூன். என்ன சொன்னாலும் இவருக்கு நம்ம புகழ்ந்து ஒரு லெவலுக்கு வைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வார்த்தையே கிடையாது இவரை புகழ்றதுக்கு. ஏன்னா அவ்வளோ செஞ்சுருக்காரு இந்த மனுஷன். கஷ்டம்னு சொல்லிட்டு போனால் யாருனாலும் சரி, நம்ம ஊருக்காரங்க ஊர் பார்க்க மாட்டார், மதத்தை பார்க்க மாட்டார், சாதியை பார்க்க மாட்டார், செய்வார்.
அந்த மாதிரி ஒரு நல்ல இவரோட கட்சியில் நான் பணியாற்றியது, என்னோட நண்பர் வேட்பாளராக இருந்ததும், பல முறை வேட்பாளர் தோற்றுருக்காருன்ற வேற பிரச்சனை இருந்தாலும் அவருக்காக நான் வந்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணதும் எல்லாமே எனக்கு ஒரு இது. அந்த காலகட்டத்தில் நேரடியாக நான் இவரை பார்த்துருக்கேன். பட் அது பேசினதெல்லாம் கிடையாது, நம்மளாம் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் நேரடியாக பார்த்துருக்கேன். இவருக்காக ஒரே ஒரு கெட்ட வழக்கம் அப்படி சொல்லி அதை நாங்கள் சுற்றி காட்ட விரும்பல. அதுவுமே வந்துக்கிட்டு இந்த ஒரு சரிவுங்கிறது அவருக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் இவர் வந்துக்கிட்டு அதில் அடிக்ட் ஆனாருங்கிறது தான் உண்மை. இந்த மனுஷன் அவ்வளோ தூரத்துக்கு எல்லாத்துக்குமே சுற்றி இருக்கணும், எல்லாத்தையுமே நல்ல நிலைக்கு வைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தவர். யாருக்குமே இன்னைக்கு சொல்கிற விஜயா இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்துக்கிட்டு இவர் வந்து நடித்து கொடுத்துருக்காரு, கூட நடத்தி கொடுத்துருக்காரு. ஏன் கூட நடத்தி கொடுக்காங்கன்னா, இந்த சி கிளாஸ் அப்படிங்கிற இந்த கிராமப்புறம், இந்த சிட்டி இல்லாமல் அதுக்கப்புறம் அடுத்த நிலைக்கு பிறகு உள்ள ஊர்கள்லாம் வந்துக்கிட்டு ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்ததும் இந்த விஜயகாந்த் அவர்களோட சினிமா, இவரோட சினிமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சி கிளாஸில் நல்ல வசூல் இருக்கும். அதனால் இந்த சி கிளாஸில் வந்துக்கிட்டு ஒரு பேரும் பெருமையும் வேணும் அப்படின்னா, ஒரு புகழ் வேணும் அப்படின்னா விஜயகாந்த் கூட சேர்ந்து நடித்தா மட்டும்தான் முடியும்னு அன்னைக்கே எஸ்.ஏ. சந்திரசேகர் நினைச்சதுனால தான் விஜயை வச்சியும் விஜயோட படம் பண்ணாலும் சரி, அதே மாதிரி சூர்யா வச்சுட்டும் சூர்யாவும் வந்துக்கிட்டு இவர் கூட சேர்ந்து படைய எதிர முதல்ல வந்து நடிச்சிருக்காரு. ஆனால் அப்பவும் கூட வந்துக்கிட்டு இவர் நம்மளோட சின்ன இந்த புதுசாக இருக்கான், இந்த கேரக்டரே கிடையாது. இந்த வீடியோ பாருங்க, இது கலைஞர் இறந்த சமயம் அவர் வந்து ஊரில் இல்லை, அவர் உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தார்ல. அதுக்கப்புறம் அங்கே வெளிநாட்டிலேருந்து வந்த உடனேயே முதலாக போய் அந்த கலைஞரோட அந்த இதில் கலைஞரோட சமாதியில் வந்துக்கிட்டு அது சின்ன பிள்ளைத்தனமாக வந்துக்கிட்டு அழுகிறாரு பாருங்க, அந்த குழந்தை மாதிரி. அதுதாங்க அந்த மனசு தான் அவர் வந்துக்கிட்டு அதை அழுகிற காட்சி இருக்குது பாருங்க, ரொம்ப சங்கடமான. அப்படி அவ்வளோத்துக்கு கலைஞரை வந்துக்கிட்டு இவர் அவ்வளவு தூரம் வந்துக்கிட்டு இவர் வந்து நேசித்திருந்தார் அப்படிங்கிறது தான் வந்துக்கிட்டு இந்த வீடியோலேருந்து நமக்கு வந்துக்கிட்டு தெரிய வருது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தி என்னை மிகப்பெரிய துயரத்திற்கும் அதிர்ச்சிக்கும் ஆளாக்கியிருக்கிறது. அவருடைய இறுதி நிகழ்ச்சியில் கூட கலந்துக்க முடியாத அளவுக்கு என் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. நான் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கேன். அந்த நிகழ்ச்சியை டிவியில் பார்க்கறது கூட வந்து டாக்டர்ஸ் என்னை பர்மிட் பண்ணல. அது பார்க்கும்போது பிளட் ப்ரெஷர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் சொல்லி அதை வந்து டிவியில் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து என்னால் வந்து என் துயரத்தை பங்கு கொள்ள முடியாத அளவுக்கு, வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய துயரம் என்ன வந்து ஆளாக்கியிருக்கு. அடுத்த வீடியோ பாருங்கள், இது ஆர்கே செல்வமணி. அவர் வந்துக்கிட்டு அவரோட உடல்நிலை சரியில்லாமல் அந்த இதில் இருக்கிறாப்ப, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாப்ப, அதை அவர் வந்துட்டு சொல்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டு தன்னை வந்து ஆஸ்பத்திரியில் டிவி கூட பார்க்க விடல. ஏன்னா வந்து பிளட் ஏற்கனவே ப்ரெஷரில் தான் வந்துக்கிட்டு அட்மிட் ஆகிருக்காரு. நீ ப்ரெஷர் கூடக்கூடாதுங்கிறதுக்காக அதை பார்த்துட்டு அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு என்ன முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் இருந்துக்கிட்டு போட்ட வீடியோ தான் இந்த வீடியோ. அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட இல்லைங்கிற செய்தி கேட்டு மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு. ஒரு கண்ணில் துணிச்சலும் மறுக்கண்ணில் கருணையமாய் வாழ்ந்த அபூர்வ கலைஞன் அவர்கள் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா உதவிகளும் செஞ்சு புரட்சி கலைஞனா, கேப்டனா நம்ம எல்லார் மனசுல இடம் பிடிச்சவங்க. அண்ணன் விஜயகாந்த் அவர்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். அவரோட குடும்பத்தாருக்கும் லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நடிகர் சூர்யா அவர் வந்துக்கிட்டு அவர் வெளிநாட்டில் இருந்தார். அவர் விஜயகாந்தோட மறைவுக்கு வந்துக்கிட்டு அவர் போட்ட இரங்கல் செய்தி, அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. பக்கத்தில் இருக்குமே எனது சகோதரா, இவன் ஏற்கனவே சொன்னேன். ஏன்னா இவர் தான் நாளைக்கு எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுறவர். பாருங்க ஏன் எல்லாரும் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, விடுதலை சிறுத்தை தலைவர் அவரோட சேர்ந்துக்கிட்டு அந்த மேடையில் அவர் சிரித்து பேசின அந்த காட்சிகள், அதைத்தான் வந்துக்கிட்டு திருமாவளவனோட சேர்ந்துக்கிட்டு உள்ள காட்சிகள் தான் வந்துக்கிட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க.
தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். பேரவைத் தலைவர்களே, நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர சங்கரங்கள்னா பெண்ணகத்துல ஏன் தோத்தீங்க சொல்லுங்க. இப்ப திருட்டுத்தனமா ஓட்டு போட நீங்க தான் சொன்னீங்க. என்ன பிரச்சனை போட்டாலும் சந்திக்க தயாராக சார் நீங்க எதிர்கட்சி என்ன சொல்றீங்க? அந்த அம்மா எதிர்கட்சி இருக்கக்கூடாது, இன்னும் 4 எம்எல்ஏ விலைக்கு வாங்கடான்னு நினைச்சுக்கிட்டு நான் சொல்றேன் எதிர்கட்சியை எழுதி கொடுத்துட்டு போயிரு. எனக்கு வேணாம் சாமி, உங்க தொந்தரவே வேணாம். இருக்கிற எம்எல்ஏ கொடுக்க நாட்டுக்கு நல்லது. நான் தாராளமாக எல்லா எம்எல்ஏ நானே சொல்றேன், என்னுடைய எம்எல்ஏவை நானே அங்க போய் சேர்ந்துக்க. நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா நீங்க கேட்கக்கூடாது. ரோடு போட்டீங்களா? இந்த வீடியோ பாருங்க. இந்த தைரியம் இருக்கு தெரியுமா? இந்த தைரியம் வேற எந்த கொம்பொடுக்குமே கிடையாது. எவ்வளவு பேர் எதுக்கு போட்டுக்கிட்டு அந்த அம்மையார்கிட்ட காலை மண்டி போட்டவன் தான் வந்துக்கிட்டு இன்றைய ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் சொல்கிற அந்த ரஜினிகாந்தே வந்துக்கிட்டு ஜெயலலிதா கிட்ட மண்டி போட்டார். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசினவர். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த அம்மையார் வந்துக்கிட்டு பேசினது வந்துக்கிட்டு இவர் நம்ம யாராலுமே மறக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம். அந்த தைரியம் அது வந்துக்கிட்டு நம்ம மாற்றி வைக்கவே முடியாது, நம்ம மறைத்து வைக்கவும் முடியாது. அந்த மாதிரி தைரியம். இவர் ஜெயலலிதா கூட கூட்டணி போட்டது கூட இவர் போய் கூட்டணி கேட்கல, அந்த அம்மாவே இறங்கி வேறு வழி கிடையாது, இவர் கூட கூட்டணி வச்சா தான் ஆட்சியை பிடிக்க முடியுங்கிற ஒரு நிலைமை மேலே இவர் கூட்டணி வச்சு அந்த ஆட்சியை வந்துக்கிட்டு பிடிச்சாப்ப. அப்போ எதிர்கட்சி தலைவராக அவர் பேசின பேச்சுகள்லாம் வந்துக்கிட்டு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்களே பார்த்துருக்கீங்க. தலைவருங்கிறது யாரும் போய் விலை கொடுத்து வாங்க முடியாது. அந்த வகையில் எங்கள் நடிகர் சங்க தலைவர், எக்ஸ் தலைவர் மக்களின் மனசுலையும் எங்கள் நடிகர்கள் மனசுலையும் முன்னாடி ஓங்கி நிற்கிறது பார்க்குறீங்கள மக்கள் வெள்ளத்தை. அதே மாதிரி நான் இல்லை ஊரில் எங்கள் அப்பாவோட இறுதி ஊர்வலத்துக்கு அவர் இருந்து நான் என்ன பண்ணணுமோ அது முன்னாடி நின்று பண்ணார். கடைசி வரைக்கும் அப்பா இறுதி முடிச்சுட்டு வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு போனவர். ஏன்னா அவரும் ஒரு புள்ள, சிவாஜிக்கு ஒரு புள்ள. அந்த வகையில் என் அண்ணனுக்கு நான் என் குடும்பத்தோட மரியாதை பண்ணிட்டு தமிழ். இந்த வீடியோ இது நம்ம பிரபு அவர்கள் அவர் ரொம்ப சங்கடமாக சொல்கிற வீடியோ. ஓகேவா? அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் சொன்ன வார்த்தைகள் கேட்குறீங்களா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு இந்த அளவுக்கு அவரோட இப்படி ஒரு அன்னதானம் பண்ணவன், இப்படி ஒரு தர்மம் பண்ணவர். நைட்டு சாப்பிடாம எல்லா ஆர்டிஸ்டும் வராங்கன்னு சொன்ன உடனே ஒரு பஃபே சிஸ்டம் ரெடி பண்ணார் மணியாச்சி ஸ்டேஷன்லேயே. ஒரு நல்லவர் நான் சினிமாவில் பார்த்ததும் கிடையாது, இனிமேல் பார்க்க போகிறதும் கிடையாது. எனக்கு அண்ணன் இல்லை, அம்மா என்று. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ். இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ இதெல்லாம் தான் அவரை பெருசாக சொல்கிறீங்க. அவ்வளோ இதாக அந்த கட்சி கூட்டத்தில் அந்த ஒரு போராட்டத்தில் அதை மற்றவங்களுக்கு அதை வீசி கொடுக்குற அந்த மாதிரி அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ ஒரு இதாக அவங்க சொல்கிறாங்கல்ல, எல்லோரும் பாராட்டுறதுக்கு காரணமே இந்த மாதிரி அவரோட குணங்கள் தான். அந்த குணங்கள் தான் அவரும் ஒவ்வொருத்தரும் அழுகிறது பாருங்கள். அந்த இதை பார்த்துக்கிட்டு போலீஸ்காரெலாம் அழுகிறது முடியலை. போலீஸ்காரங்க மட்டுமா இங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு. கள்ளக்குறிச்சியில் வைக்கப்பட்டுள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை கட்டி தழுவி பெண் துப்புரவு பணியாளர் ஒருவர் கதறி அழும் காட்சி. இதில் பேனரை பார்த்துட்டு அதை போட்டு கதறது. அந்த அளவுக்கு அந்த மக்கள் விஜயகாந்த் மேலே வச்சுருந்த பாசம் அது நம்ம அளவுக்கு அதிகமானது. அது ஒன்றுமே செய்ய முடியாது. அதான் மக்களுக்காக மக்களின் நாயகனாக தான் இருந்தார். கூட்டம்னா பார்த்தீங்கன்னா எப்படியாப்பட்ட கூட்டங்கள், கண்ணு கெட்டுற அளவுக்கு மக்கள் மண் போட்டால் கூட மண்ணு கீழே விழுமாங்கிறது தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு குண்டூசி கூட போட்டான்னா விழாது அப்படிமானது. அந்த மாதிரி இதுதான். தமிழ்நாடு காவல்துறைக்கு மீண்டும் கேப்டன் ரசீல் மன்ற சார்பாக ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். அதாவது நேற்று கட்சி ஆஃபீஸில் ஏற்பட்ட நெருக்கடி இன்னைக்கு இந்த இடத்துல இல்லை. ஃப்ரீயாக போனோம். எங்கள் தெய்வத்தை நடமாடிட்டு இருந்த தெய்வத்தை இன்னைக்கு சிலையாக பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அதுதான் உண்மை. காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரசிகர் மன்றத்திலேருந்து அவங்க சொன்ன விதங்கள் எல்லாமே போட்டுருக்கேன். கோடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த சொக்க தங்கத்தை பற்றி இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன். இது சொக்க தங்கம்.
உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. என்னதான் கோவம் இருந்தாலும் அந்த நிமிஷம் தான். உங்ககிட்ட நிறைய ட்ரிப்பு சண்டை போட்டிருப்பாரு, எல்லாம் பண்ணியிருப்பாரு. ஆனா உண்மையா சண்டை போட்டோம் அந்த நிமிஷம் தான். அதாவது உண்மை இல்ல, எதுவா இருந்தாலும் கக்கிடுவாரு, மனசுல எதுவுமே வச்சிருக்க மாட்டாரு. அது மாதிரி ஒரு தெய்வம் இன்னைக்கு இப்படி ஆயிருக்கு. ஆனா இந்த தெய்வம் என்னைக்கும் நம்ம கிட்ட இருந்து போகாது, உங்ககிட்ட இருந்தும் போகாது. நீங்க தான் இந்த தெய்வத்தை எப்பவுமே நம்ம ஒரு தெய்வமா, சினிமாவோட தெய்வமா இல்ல, மக்களுக்கு ஒரு எம்ஜிஆர் சார் எப்படி இருக்கும்போது எப்படி இருந்தாரு, புரட்சி தலைவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இந்த கருப்பு தங்கம் என்னைக்கும் நம்மளை விட்டு போகவே போகாது. எவ்வளவு படங்கள் நான் கூட இருந்து சாப்பிட்டவன், அதான் சொல்றேனே, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டவங்க தான் பல பேர் இருப்பாங்க. நான் கூட இருந்து சாப்பிட்டவன், எனக்கு ஊட்டி விட்டாரு, சாப்பிட்றான்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டவருக்கு தெய்வம் இன்னைக்கு படுத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன படுத்தாலும் நம்மளை விட்டு இந்த சொக்க தங்கம் என்னைக்கா இருந்தாலும் எந்த ஃபார்ம்ல வந்தாலும் அழியாது. அது மாதிரி இந்த தங்கம் என்னைக்குமே அழியாது. கேப்டன் அவர்களை, புரட்சி கலைஞர் அவர்களை இழந்து தவித்து கொண்டிருக்கும் முதல் அவருடைய தொண்டர்களுக்கு, எண்ணெய் கொண்டு மற்றும் குடும்பத்தினர்களுக்கு, உலகத்தில் வாழும் தமிழர்களுக்கு அனைத்துக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. ஒன்று மட்டும் அவரை கண்டு கதறிக்கொண்டு இழந்துவிட்டோம் என்று நினைப்பவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன். கேப்டன் அவர்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் நிச்சயமான உண்மை. அவருடைய வழியிலே அவரை வாழ்த்த வந்திருக்கும் அன்னதான பிரபு, தர்மர், துணிச்சல்காரர் என்று சொன்னால் மட்டும் போதாது, அவருடைய தொண்டர்களும் தமிழக இளைஞர்களும் அவர் வாழ்க்கையை கடைபிடித்து வாழ வேண்டும் என்பது எனது சேலமாறார் என் தொழிலாளர் சபை என் சார்பு அன்பான வேண்டுகோளாக இதை வைக்கின்றேன். சில உணர்வுகள் எல்லாத்தையும் அது வார்த்தையாக சொல்ல முடியாது. ஏன்னா அவரை பற்றி நிறைய மீம்ஸு, கிண்டல், கேலி அதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ வந்து ஐயோ ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டுமே அப்படின்னு அந்த வருத்தம் இருக்குல்ல, அது இருக்கும்போது ஒருத்தரை நம்ம மதிக்காம இல்லாத போது வருத்தப்படுறது எந்த விதத்துலையும் அது ஏற்புடையதல்ல தான். பெரிய இழப்புங்க இது. ஏன்னா இது ஒரு ரெக்வஸ்டாக தான் நான் சொல்கிறேன். நல்லவங்களை நம்ம ரொம்ப காயப்படுத்திடுறோங்க. தயவு செஞ்சு இனிமேல் அதை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப உத்தமமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 1980களில் மாற்றுத்திறனாளிகளை பற்றிய ஒரு கரிசன பார்வையோடு ஒரு கடைக்கோடி மாற்றுத்திறனாளிகளை பார்த்த ஒரு அற்புதமான தலைவர் அவங்க நடிகராக இருக்கும் பொழுதே பல பேருக்கு இங்கே தெரிஞ்சிருக்காது. தமிழ்நாட்டில் 3 சக்கர சைக்கிள் கொடுத்துட்டு மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியில வந்தாங்கன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் ஐயா விஜயகாந்த் அவர்கள். அதே மாதிரி இவரை வந்துகிட்டு எல்லாரும் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. பட் எனக்கு அது கூப்பிடவே பிடிக்காது. இவங்க கருப்பு எம்ஜிஆரோட கம்பேர் பண்றதுக்கு பிடிக்க. ஏன்னா கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிட்டு சொன்னா எம்ஜிஆருக்கு வேணா பெருமையா இருக்கு, ஆனா விஜயகாந்துக்கு அந்த பெயரார ஒரு பெருமை கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, எம்ஜிஆருங்கிறவர் திரைத்துறையில் இருக்கும் ஒரு கை என்ற அளவுக்கு தான் உள்ள ஆளுகளுக்கு தான் இவர் உதவி பண்ணியிருப்பார். பட் அரசியலுக்கு வந்த பிறகு தான் இவர் மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அது ஒரு செல்ஃபிஷ். தனக்கு ஆட்சி வேணும், அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், அதுலேருந்து சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தோடு அவர் செய்தது தான் அந்த இது. ஆனால் இந்த மனுஷங்கிறவர் அந்த முதல்லேருந்து ஃபஸ்ட்டு சினிமா தொடங்கினதுலேருந்து காலகட்டத்திலேருந்து அந்த இறந்து போகிற வரையும் அவரால் செய்ய முடியாத செஞ்சுட்டே இருந்தார். இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் முதல்ல செய்யும்போது, அந்த முதல் காலகட்டத்தில் செய்யும்போது நாங்கள் ஒரு அரசியல்வாதியை வருவேணும், நம்ம இவ்வளோ பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவர் கிடையாது. அந்த ஒரு திங்கிங்கே இல்லை. நான் ஒரு நடிகன், நான் இந்த மக்கள் என்னை வந்துக்கிட்டு நடிகனாக பார்த்துட்டு இருக்காங்க, அந்த மக்கள் எனக்கு சம்பாதிச்சு வந்துருக்காங்க, அந்த மக்களுக்கு நான் திருப்பி வேணும், அப்போ என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் நல்லது செய்யணும், அந்த ஒரு தாட்டில் உள்ள மனுஷன். அதனால் எம்ஜிஆரோட இவரை எனக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு சுத்தமாக பிடிக்கும். இப்படியாப்பட்ட எல்லாருக்கும் எல்லா வித நல்லதையும் செய்த திரைத்துறையில் இவரை மாதிரி யாருமே கிடையாதுங்கிற அளவுக்கு பேச்சு. நடிகர் சங்கத்துக்குள்ள கடன் அடைக்கிறதுக்குள்ள அதை முயற்சி செஞ்சு அதை செஞ்சு இப்படி எல்லா இடத்துலையும் வெற்றி நடை போட்டுட்டு இருந்த விஜயகாந்த் இவருக்கு ஒரு சரிவு. இந்த சரிவு ஆரம்பிச்சது எப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை விஜயகாந்த் ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, கட்சியில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அது எனக்கு ஒரு கவலையுமே கிடையாது. ஏன்னா நான் அந்த அரசியல் கட்சியில் இருந்தவன். அந்த நான் சொன்னேன்னா என்னோட நண்பர் வந்துக்கிட்டு தொகுதியோட வேட்பாளர், பல தடவை போட்டிட்டு தோற்ற வேட்பாளர். அதனால் எனக்கு அது நல்லாவே தெரியும், அது உள்ள நல்லாவே தெரிஞ்சு நான் பேசுகிறேன், தெரியாமல் நான் பேசல. அதனால் நீங்கள் கோவப்பட்டாலும் எனக்கு ஒன்றுமே கிடையாது. விஜயகாந்தோட சரிவுக்கு காரணமானவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா 2 பேர். ஒன்று அவரோட மனைவி பிரேமலதாவும், 2வது முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவும். இவங்க 2 பேர் தான் இந்த மனுஷனோட வீழ்ச்சிக்கு, தோல்விகளுக்கு, இந்த ஒரு இதுக்கு காரணமான இவங்க 2 பேர் தான்.
என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த அரசியல் கட்சி ஆரம்பித்து நல்லது செய்யலாங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்த அவரை தான் ஒரு ஜெயலலிதா மாதிரி ஆகணுங்கிற தாட்டில், அந்த எண்ணத்தில் அதே ஒரு மொழி நடை அப்படியே கொண்டு வந்ததுனால தான் இவ்வளவு பெரிய அடி அந்த கட்சி வாங்கிச்சு. அதுக்கு காரணம் நீங்கள் அந்நியார்னு கூப்பிடுற அதே பிரேமலதா தான், இன்றைய பொதுச் செயலாளர் அதே பிரேமலதா தான். இந்த ஜெயலலிதா இவரை அழிக்கணுங்கிறதுக்காக போட்ட பிளானுகள், அதில் போட்ட சூழ்ச்சிகள் அதுலேயும் விழுந்தார் விஜயகாந்த். இந்த 2 நாளை தான் இவரோட அழிவு ஆரம்பித்து லாஸ்ட் அந்த மன வேதனையினால தான் இவருக்கு இவ்வளோ பெரிய நோயும் வந்ததா இல்லை சில வட்டாரங்கள் பேசப்படுகிறது. இது ஒரு உண்மை அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். சரி, இந்த பார்த்தீங்களா, இந்த சனியங்கூட சேர்ந்த எவன் தான் நல்லா இருந்திருக்கான் சொல்லுங்கள்? இவனோட கூட்டணி வச்சு எல்லாருமே நாசமாக போயிருக்கான். அதில் ஒரு நாசமாக போன ஒருத்தர் தான் இந்த விஜயகாந்த். இவன் கூட சேர்ந்த எல்லாருமே அழிவை தான் சந்திச்சிருக்கான். இவன் மட்டும்தான் எந்திரிச்சிட்டு இருக்கான். அதுவும் இந்த மதத்தை வச்சு எந்திரிச்சிட்டு இருக்கான். அதை முட்டாளாக நம்பிட்டு இருக்கான். வடக்கனை வச்சு எந்திரிச்சிட்டு இருக்கான். ஆனால் நம்ம விஜயகாந்த் அப்படிங்கிறவ இன்றைக்கி வெறும் வடக்கு. நம்ம இதெல்லாம் பார்க்குவோம் ஃப்ரெண்ட். இந்த அமுல்ங்கிறது வடநாட்டில் உள்ளது. இப்போ இந்தியாவில் முக்கியமானதுக்கு மட்டும்தான் இவன் கார்ட்டூனே போடும். அப்படி கார்ட்டூன் போட்டது தான் இந்த இது பாரு. அந்த முக்கியமான இதுக்கு மட்டும்தான் கார்ட்டூன் போடும். இப்போ சந்திராயனுக்கு இப்போ கார்ட்டூன் போட்டாப்புல, இந்த மோதிகளை ஏதாவது இருந்துச்சுன்னா மோதிக்கு கார்ட்டூன் போடாப்புல. அதாவது நம்ம சொல்லவே முடியாது. முக்கியமாக கிடையாது. மற்றபடி எல்லாமே ஒரு முக்கியமாக பக்கா. அதுவும் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா, தமிழனுக்கு தென் மாநிலத்தில் உள்ளவங்களுக்காக எந்த கார்ட்டூனுமே அவ்வளோ சீக்கிரமாக போடாத ஒரு கம்பெனி தான் அந்த அமுல். ஆனால் அவனே போட்டிருக்கான் பாருங்கள் விஜயகாந்துக்காக ஒரு கார்ட்டூன். அந்த இடத்துல தான் நிற்கிறான். அதாவது விஜயகாந்துக்காக ஒரு மனுஷன், ஒரு நல்லவர் அந்த இடத்துல தான் நிற்கிறான். இந்த வீடியோ எவ்வளோ தூரம் லென்த்தாக போகுதுன்னு எனக்கே தெரியாது. நான் குறிப்பாக ஒரு 10 மினிட்டுக்குள்ளே பேசி வைக்கணுங்கிற மாதிரி தான் நான் தாட்ஸ் வச்சுருந்தேன். ஆனால் கிடைத்த வீடியோக்கள், ஒவ்வொரு வீடியோவை நான் பார்த்துட்டு எதையுமே அவாய்ட் பண்ண முடியாமல் முடிந்த வரை சுருக்கி நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ எவ்வளோ லென்த்தாக போகுதுன்னு எனக்கே தெரியாது. ஓகேவா? சரி, அப்போ இந்த மாதிரி வடக்கில், அதாவது நார்த்தில் போயிட்டு இவர் ஒரு சினிமா நடித்தது கிடையாது. அதாவது நடிக்கணுங்கிற எண்ணமும் கிடையாது. இவர் என் மக்கள் தமிழ் மக்கள், அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழருக்காக போராட்ட ஒரு மனிதர் தான் இவர். ஒன்றும் இல்லை, ஏகப்பட்ட இது அவர் பேசின பேச்சு நீங்கள் பார்க்க. இந்த ஃபோட்டோங்கிறது தமிழ் இள மக்களுக்காக அன்றே நடிகர்களை கூட்டி போராட்டம் நடத்திய ஒரு மாமனிதர் தான் இவர். அப்படி தான் தமிழுக்காக வாழ்ந்த ஒரு நல்லவர், அப்படி தான் இவரை சொல்ல முடியும். அந்த மாதிரி இருந்த இவரை மேக்சிமம் மற்ற இதில் போயிட்டு நடிக்க போக மாட்டார். மற்ற மொழிகளுக்கு இவர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டார். இவர் நடிச்சிருக்காருங்கிற எனக்கு தெரியாது. ஓகேவா? பட் என் அறிவு கேட்டின வரைக்கும் அவர் நடிக்கலை. ஆனால் இவரோட நிறைய சினிமா மொழி மாற்றம் செய்யப்பட்டு டப்பிங் செய்து நிறையவே வந்திருக்கே தவிர, அதை நேரடியாக அவர் நடித்ததை மாதிரி எனக்கு அறிவு இல்லை. ஓகே, அப்போ அப்படி தமிழ் பற்று உள்ள தமிழ் மக்களுக்காக உள்ள ஒரு மாமனிதர் தான். தன்னோட 100வது படத்திற்கு அந்த 100வது படத்தோட பேர் கேப்டன் பிரபாகரன்ங்கிற மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு திங்கிங்கும் கிடையாது. இவங்க வேற ஏதோ ஒரு பேர் வைக்கிற மாதிரி தான் இவங்க அந்த சிபிஐ, அந்த போலீஸ், அந்த புலனாய்வு, அது சம்பந்தமாக ஒரு பேர் வைக்கிறதுக்காக தான் ஆர்கே சுப்ரமணி எல்லாமே பிளான் போட்டிருந்த சமயத்தில் விஜயகாந்த் தான் இந்த பேரை சொன்னார், கேப்டன் பிரபாகரன். அந்த கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிறத ஈழத்தமிழர் கேப்டன் பிரபாகரனை குறிக்கிற மாதிரி தமிழ் மக்களுக்கு, அந்த ஈழத்தமிழ் மக்களை உயர்த்தி பிடிப்பதற்காக வச்ச பேர் தான் தனது 100வது படத்துக்கு கேப்டன் பிரபாகருங்கிற பேர் வச்சார். இந்த மாதிரி எந்த நடிகரும் 100வது படத்தையோ அல்லது 150வது படத்துக்கோ இப்படி ஒரு தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு பேரை எங்கேயுமே வச்சிருக்க மாட்டாங்க. இதுதான் பிரபாகரனை வச்சுட்டு வித்து திங்கிற செலவு பேர் இருக்காங்க. சொல்லவே இல்லை. ஆனால் அதில் ஒரு உண்மை உண்டு. அந்த தவசி படத்தில் வசனம் எழுதியது சீமான் தான். அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் பேர் கிடையாது. அந்த பேர் போடாத என்னத்துக்குன்னா, போட்டான்னா இப்போ நான் வசனகர்த்தாவாக போயிடுவோம், நம்ம டீக்ரேட் ஆகிடுவோங்கிறதுக்காக அந்த பேர் போடல. ஆனால் இன்னைக்கு அந்த விஜயகாந்தை கிழிச்சு நாட்டிய ஒரே ஒரு மனுஷன்னா இவன் ஒருத்தன் தான். இன்னைக்கு கண்ணீர் விட்டுக்கிட்டு புலம்பிட்டு இன்னும் பெரிய நல்ல பேர்லாம் வாங்கிட்டு இருக்கு. அதாவது நாதாரி பற்றி பேசுறதுக்கே எனக்கு விரும்பல, சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா மனுஷனே கிடையாது. அவன் அரசியலுக்கு பேசுறதுக்கும் அவனுக்கு மனுஷன் கிடையாது. தமிழுங்கிற பேரில் பேசுறதுக்கும் எனக்கு அது ஒரு மனமே கிடையாது. அந்த மாதிரி இப்படியாப்பட்ட ஒரு நல்லவர் நம்மளை விட்டு போயிட்டார் அப்படிங்கிறது மிகப்பெரிய சங்கடமானவர். அவரோட அந்த அரசியல்லேருந்து அவர் மாறினதும், அவரால் முடியாமல் நோய் வந்ததுமே தாக்கம் வந்ததுமே மிகப்பெரிய சங்கடம். அதுலேயே அவர் உடஞ்சிட்டார். அதில் அந்த நோய் வராமல் இன்னைக்கும் ஸ்டெடியாக இருந்தார் அப்படின்னா, கமல் மாதிரியோ ரஜினி மாதிரியோ இன்னைக்கு உடல் ரீதியாக அவர் இருந்திருந்தாருன்னா
திராவிட கழக திமுக எதிர்த்து அதிமுகவுக்கு பதிலாக ஒரு அரசியல் கட்சியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக வந்திருக்குங்கிறது தான் உண்மை. ஆனால் அது வந்து முடியலை. அது அந்த அம்மையார் கையில் போய் சிக்கினது மச்ச சுதீஷ் அவங்க எல்லாமே சேர்ந்து அழிச்சது தான் அந்த திராவிட தேமுதிகங்கிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வந்துட்டு அழிச்சார். இது அதை வந்துக்கிட்டு மீட்டெடுப்பக்க முடியுமா வருமா அப்படிங்கிறதெல்லாம் வந்துக்கிட்டு கேப்டன் நடத்தின அளவுக்கு நடத்த முடியுங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதெல்லாம் போகுங்கிறதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. என்னமோ அப்படியே ஒரு கட்சிங்கிற பேரில் அப்படியே போகும், அவ்வளோதான். அதெல்லாம் பெரிய ஒரு ஹைப்லாம் இருக்குங்கிறதான தெரியல. இந்த லாஸ்ட் வீடியோங்கிறது பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட அவர்கள் வந்துட்டு கடைசி நிமிடங்களில் வந்துட்டு உள்ள சில வீடியோஸு எவ்வளோ சங்கடமாக இருக்கார் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். அவ்வளோத்துக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அவர் லாஸ்ட்டாக போட்டிருக்க வீடியோ வந்துக்கிட்டு ஏவிஎம் விஜயகாந்துக்காக ரிவ்யூ பண்ணி போட்ட அந்த ஒரு வீடியோ. ரத்தம் இங்கே வேர்வையாக கொட்டி விட்டது, உயிர் பற்றி விட்டது, காலம் இங்கே ஊமை கையை கட்டி விட்டது, கண்ணீர் சுட்டு விட்டது. வெட்டவனை விட்டுட்டு கத்திய கைது செய்திருக்கீங்க. இந்த கேள்விகளுக்கு தெய்வம் பதில் சொல்லுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் பாசம் வெறியா மாறி இருக்கு. அது உங்களுக்கு துணையா நிற்கும். ஆடுற மாட்ட ஆடி கறக்கிறது அப்ப, அதை அடிச்சு கறக்கிறது இப்ப. சட்டத்தோட வலையில சிக்காம போக்கு காட்டுற அந்த பண முதலைகளை விரட்டி கொண்டு வந்து சாட்சிகளோட உங்க கையில ஒப்படைக்கிறேன். மாணவர்களுக்கெல்லாம் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். வகுப்புல ஆசிரியர் பாடம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது பக்கத்தில் உள்ள மாணவர்கள்ட்ட பேசி அரட்டை அடிக்காம ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கறத கவனிச்சாலே 85% படிச்ச மாதிரி. வீட்டுல 15% படிச்சாலே போதும், நீங்க அத்தனை பேருமே முதல் மார்க் வாங்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் எஸ்ஜே.